கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பதிவின் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் அந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு ஆதாமை கேள்வி கேட்கிறார், அடுத்தபடியாக ஏவாளை கேள்வி கேட்கிறார். ஆனால் சர்ப்பத்தை பார்த்து ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. ஏன் கேட்கவில்லை? இந்த கேள்விக்கு தான் நாம் பதிலை இப்ப பார்க்க போகிறோம். இதிலே ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் பார்த்தோமானால், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அப்படியானால் இங்கே இதனுடைய நோக்கம் என்ன? இந்த தோட்டத்தினுடைய மத்தியில் இருக்க அந்த விருட்சத்தை இந்த ஆதாமின் ஏவாளும் சாப்பிட வைக்கணும் என்பது அதனுடைய நோக்கம். ஆனா நேரடியா அந்த கேள்வி கேட்கல. அப்ப தந்திரம் உள்ளதுங்கிறது இந்த இடத்துல நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். அதனுடைய பேச்சின் மூலமாக நம் தந்திரத்தை புரிந்து கொள்கிறோம். எப்படி என்று சொன்னால், இந்த தோட்டத்தில் இருக்க விருட்சங்கள் எல்லாம் தேவன் புசிக்க கூடாது என்று சொன்னது உண்டோ அப்படின்னு கேட்குது. ஆனா அதுக்கு ஏவாள் என்ன சொல்லுகிறாள்? ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்க விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், இங்கே தெளிவா சொல்றார். என்ன சொல்றார்? அந்த தோட்டத்தின் மத்தியில் இருக்க அந்த விருட்சத்தை நாங்கள் புசிக்கவும் கூடாது, சாகாதபடிக்கு நாங்கள் அதை புசிக்க கூடாது, தொடவும் கூடாது அப்படின்னு தேவன் சொன்னார். ஆனால் தேவன் அப்படி இவகிட்ட சொல்லலை, ஆதாம்கிட்ட சொல்லி. அப்போ இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சிருக்கிறோம்னு சொன்னால், ஆதாம்கிட்ட தேவன் சொன்னதை இங்கே ஏவாள்கிட்ட தெளிவா அவன் சொல்லி வச்சிருக்கான். அந்த சொல்லி வச்சது இவளும் புரிந்து சரியான பதிலையே அவங்க சொல்லுகிறார். அதுக்கு பிறகு சர்ப்பம் என்ன சொல்லுது? அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, இத புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னாரு. நீ சாகாதபடிக்கு இதை புசிக்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இங்க சர்ப்பம் சொல்லுது, நீ சாகவே சாவதில்லை. அடுத்தது, நீங்கள் இது புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்பட விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இப்ப என்ன இங்க நடக்குதுன்னு சொன்னா, அவன் சொல்றான், நீங்க புசிக்கும் நாளிலே சாகவே சாவதில்லை, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று தேவன் அறிவார் என்றார். எவ்வளவு தந்திரமா பேசுறாங்க. இவன் சொன்னதாக சொல்ல, அது தேவனுக்கு தெரியும். நன்மை தீமை அறிஞ்சு நீங்க தேவனை போல ஆயிருவீங்க அப்படிங்கிறது அது தேவனுக்கு தெரியும்னு சொல்றான். ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை அங்க தேவனை ஏற்றுக்கொள்கிறார். இவன் நன்மை தீமை அறிந்து நம்மை போல நம்மில் ஒருவனானான், ஆகினால இந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்றணும்னு சொல்றாருங்க. அப்ப இங்க சொன்னதை அங்க அது சாட்சியாக இவரும் ஏற்றுக்கொள்கிறார். ஆனா ஏற்றுக்கொண்ட பிறகு இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப இந்த பிசாசு இந்த சர்ப்பம் சொன்னதினாலே ஏவாள் இந்த கனியை பறித்து புசித்தாளா? இங்க ஒரு கேள்வி. இது பெரும்பாலும் என்ன பேசுறாங்க, சர்ப்பம் வஞ்சிச்சு, சர்ப்பம் அவங்ககிட்ட பொய் சொல்லி போடுச்சு, சர்ப்பம் ஏவாளை கெடுத்து போடுச்சு அப்படின்னு சொல்லி பிரசங்கிக்கிறார். ஆனால் இங்க ஒரு நுணுக்கமான ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன இங்க நுணுக்கம் இருக்கிறது என்று சொன்னால், இவள் சொல்றது முழுவதும் அவள் நம்பவில்லை. அதுதான் இங்க நான். அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்பட விருட்சமா இருக்கிறது என்று கண்டு, கேட்டு இல்லை, அந்த சர்ப்பம் சொன்னதை கேட்டு இல்லை. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, விருட்சத்தை உற்று பார்க்கிறான். அந்த விருட்சத்தை இப்ப பார்த்த உடனே
அந்த விருட்சம் எதற்காக உண்டாக்கப்பட்டது, அந்த விருட்சத்தினுடைய தன்மை என்ன என்பதை இவளால் புரிந்து கொள்ள முடியுது. அந்த விருட்சம் புஷ்புக்கும் நல்லா இருக்கும், பார்வைக்கும் இன்பமா இருக்கு, புத்தியும் தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க, அது விரும்பத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்ப இந்த இடத்துல அந்த விருட்சத்தில் இருந்த அந்த விஷயத்தை இவளால் அறிந்து கொள்ள முடிந்திருக்கிறது இந்த ஆத்துமாவாலே. இந்த இடத்துல ஒரு கேள்வி, இது எப்படி நாங்க நம்புறது? எப்படி விருட்சத்தை பார்த்து விருட்சத்தில் இருக்கிறத இவன் எப்படி பார்த்துக்கிட்டான்னு எப்படியா நம்புறது அப்படின்னு கேட்கலாம்ல. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஏன் வந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டோம்னா, அங்க இயேசு கிறிஸ்து நம்ம இழந்ததை மீட்கவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறான்னு இருக்கு. அப்ப இந்த சக்தி இவை இழந்திருக்கால, இந்த சக்தியை இவை பெற்றிருக்கால, அப்ப இவ இந்த புசிச்ச பிறகு இந்த சக்தி இல்லாம போச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இந்த சக்தி நமக்குள்ள வந்திருக்குமா? வந்திருக்குன்னு தானே புசித்து கொடுத்துருக்காங்கல்ல. அந்த ஒரு பழத்தை பார்த்தோன்னே, ஒரு ஆளை பார்த்தோன்னோ இவன் எப்படியாப்பட்டவன், இவனுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுமா? ஆத்மாவில் பார்த்து தெரிந்து கொண்டு இருக்க வேண்டுமே. அப்படி தெரிஞ்சா தானே இயேசு கிறிஸ்து மீட்டு கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். இதுக்கு ஆதாரமாக ஒரு வசனம் நமக்கு சொல்லுது. என்ன என்று சொன்னால், அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில், லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்திருந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உண்டு என்று கண்டு நீ எழுந்து கால் ஊன்றி நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். இங்க நாம் பார்க்கிறோம், அவன் அதிலே கண்டு, அந்த கனியிலே ஏவாள் கண்டு, அப்புறம் தான் அதை புடுங்குறா. இதனால சாவு வராது, இது புசிப்புக்கு ஏற்றது தான், இது புத்தியைத்தான் தெளிவிக்கும், புத்தியை தெளிச்சா நல்லது தானே அப்படின்னு அவன் நினைச்சிருக்கான். அதே போல இங்க பவுல் என்ன செய்யறாரு, இங்க என்னைக்குமே நடக்க மாட்டாத ஒரு சப்பானியை அங்க பார்த்துட்டு அவனுக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்கிறது என்று கண்டு எப்படி பவுல் தெரிஞ்சது? அவன் சொன்னானா, இல்லை கேட்டானா, இந்த மாதிரி உன்னால் எழுந்து நடக்க வைக்க முடியும்னு சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்டானா? ஒன்றுமே கேட்கல. ஆனால் அவனுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறது என்று கண்டு உரத்த சத்தத்தோட எழுந்து நில்லு அப்படின்ட்டார். அவர் எழுந்து நின்று குதிச்சு எழுந்து நடக்கிறான். அப்போ அவ அந்த விருட்சத்தை பார்த்து தான், அந்த விருட்சத்தில் உள்ள குணத்தை கண்டு தான் இவள் அதை பிடுங்கி தானும் சாப்பிட்டு தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தாள், ஆதாமுக்கும் கொடுத்தாள் என்பது இங்கே உறுதியாக்கப்படுகிறது. இதில் எந்த சந்தேகமும் வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தபடியாக, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திகிளைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இங்கே பிசாசு சொன்னது இங்கே நிறைவேறிடுச்சு. என்ன சொன்னா? முதல்ல அவன் என்ன சொன்னான்? கண்கள் திறக்கப்படுதுன்னு சொன்னான். ஆனா அந்த பழத்துல ஏவாள் என்ன கண்டா? புத்தியை தெளிவிக்கிறதுன்னு சொன்னான். அப்போ புத்தியை தெளிவிக்கணும்னா, புத்தினா என்ன? தீமையை விட்டு விலகுவதே புத்தி. அப்போ புத்தினா என்ன? நன்மை தீமை அறியத்தக்க அந்த சக்தி தான், அதுதான் அறிவு, அதுதான் புத்தி. அப்போ அந்த புத்தியில இவ பார்த்துட்டான். ரெண்டுனுடைய அர்த்தம் சரியா இருந்தாலும் அந்த பிசாசு சொன்னதுதான் நடக்குது. ஏன்னா கண்கள் திறவண்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார். அப்போ தாங்கள் நிர்வாணிகள் தெரிஞ்சுட்டு அரைக்கட்சிகளை உடித்து அவங்க தங்களுடைய நிர்வாணத்தை மறைச்சிக்கிட்டாங்க. சரி, இப்போ என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது தேவனாயே கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். எப்பவும் போல வருவார், ஆதாம்கிட்ட கூப்பிடுவார், பேசுவாங்க, நல்ல டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, இன்ட்ராக்ஷன்லாம் இருந்தது. இப்போ எப்பவும் போல ஆதாம் கூப்பிட்றாரு, காலையில் குளிர்ச்சியான வேலையில் கூப்பிட்றாரு. அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்போ உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பொழுது அவர், நான் நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்?
புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றால், ஸ்திரியானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்றார். இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னா, ஆதாம்கிட்ட கேட்கிறாரு, நீ புசித்தாய், நீர் ஏன் கூட இருக்கிறதுக்காக உண்டு பண்ணின இந்த ஏவாள் தான் எனக்கு கொடுத்தா நான் சாப்பிட்டேங்க. ஏவாள்கிட்ட கேட்கிறாரு. ஏவாள் சொல்ற, இந்த சர்ப்பம் தான் என்னைய வஞ்சித்தது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த 3 பேர்த்துக்கும் அவர் தண்டனை கொடுக்கிறார். முதல்ல ஸ்திரீ அந்த சர்ப்பத்துக்கு தண்டனை கொடுத்துட்டார். அதுக்கு பிறகு ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். ஏன் சர்ப்பத்தை கேள்வி கேட்கல? இந்த பிரச்சனையே இங்க கேள்வியே அதான். ஏன் கேட்கல? சரி, அப்படி கேட்டு இருந்தால் சர்ப்பம் என்ன சொல்லியிருப்பான்? இப்ப கேட்டிருந்தார், கேட்கல, ரைட். இப்ப கேட்கிற, ஏன் நீ இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லியிருப்பான்? நான் என்ன செஞ்சேன்? நான் எந்த பொய்யும் சொல்லலை, எந்த தப்பும் சொல்லலை, எதுவுமே சொல்லலை. நான் கேட்டே இதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னான். இல்லை புசிக்கினாலே சாவாயின்னு சொன்னான். நீ சாக மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு நன்மை தீமை அறியும் உன் கண்ணு திறக்கப்படும், நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல ஆவா என்று தேவன் அறிவார் என்று சொன்ன. உண்மைதானே? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? எந்த தப்புமே பண்ணலையே. எதுக்கு எனக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா அவன் சொல்லியிருப்பான். ஆனா அவங்ககிட்ட கேள்வியை கேட்காமையே ஆண்டவர் என்ன சபிக்கிறார். நீ உயிரோடு இருக்க அதெல்லாம் நீ நாந்து தான் போவ, நீ மனத்தான் திம்மேன்னு. சரி, கேள்வி கேட்கல, தண்டனை கொடுத்துறாரு. இப்ப அந்த சர்ப்பம் என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு ஏன் தண்டனை கொடுத்தேன்னு கேட்டிருக்கணும்ல. ஏன் கேட்கல? அப்ப இந்த இடத்துல ஒளிந்து இருக்கக்கூடியது என்ன? இவன் தப்பு பண்ணல, உண்மையை தான் சொன்னான். சர்ப்பம் வஞ்சிக்குது, என்ன அது என்ன வஞ்சித்தான்? இவன் சொல்லி சர்ப்பம் சொல்லித்தான் ஸ்திரீ சாப்பிட்டா அப்படிங்கிறதும் வேதத்துல இல்லை. அந்த கனியை பார்த்து அதை கண்டு அப்புறம் தான் இவ புசிக்கிறான். அப்ப எந்த வகையில இந்த சர்ப்பம் தப்பு பண்ணிச்சு தண்டனை கொடுத்தாரு? அப்ப அப்படி தண்டனை கொடுத்தா இந்த சர்ப்பம் தன்னுடைய ரைட்டை கிளைம் பண்ணியிருக்கணும். எப்ப கிளைம்? அங்க கிளைம் பண்றான். எப்படி? காலத்துக்கு முன்னால வேதனைப்படுத்துவா என்னை வந்தீர், அப்படியே எனக்கு இன்னும் நாட்கள் இருக்கு, அதுங்களும் வேதனைப்படுத்துறதுக்காக வந்தீர்னா அவன் ரைட்டா அவன் கிளைம் பண்றான். ஆனா ஏன் அப்படி இங்க கிளைம் பண்ணல அப்படின்னு சொன்னா, இங்கேதான் ஒரு விஷயம் இருக்கு. தீய நோக்கம் பாவமே. அவனுக்கும் சத்தியம் தெரியும் தானே? தீய நோக்கம் பாவமே. நீ சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது, நீ எல்லாம் ரைட்டா தான் சொன்ன, எல்லாம் உண்மையைத்தான் சொன்ன. ஆனால் உன்னுடைய நோக்கம் என்ன? அவனை பாவம் செய்ய வைக்கணுங்கிறதான் உன்னுடைய நோக்கம். அது ஆண்டவருக்கு தெரியல. ஆகையினாலதான் அவனை எதுவுமே கேட்காம தண்டனை கொடுத்தாரு. இவனும் எதையும் பேசாம அந்த தண்டனையை வாங்கிட்டான். அந்த சர்ப்பம் வாங்கிக்கிச்சு. ஆகையினால இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், பிசாசு அவன் யாரிடத்திலே எப்படி பேச வேண்டுமோ அந்த செய்ய வைக்க வேண்டிய அந்த பாவத்தை தந்திரமாய் ஒரு மனிதனை அவன் பாவம் செய்ய வைத்து தண்டனைக்கு உள்ளாக்குவான், அவன் சாகடிப்பான். இதுதான் அவனுடைய முக்கியமான வேலை.
ஆகையினால தந்திரம் உள்ளவனா இருந்து நம்ம எந்த விஷயத்திலேயாவது நம்மளை பாவம் செய்ய வச்சு நம்மளை கெடுக்கணும் அப்படிங்கிறதான் அவனுடைய முக்கியமான நோக்கம். உலகத்தில் இருக்க மற்றவங்களை பற்றி அவன் கவலைப்படுவதே இல்லை. ஏனென்றால் அவங்கெல்லாம் அவனுடைய பிள்ளைகள். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், நீதியினுடைய பிள்ளைகள், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்மளை பாவம் செய்ய வைக்கிறதெல்லாம் அவனுடைய வெற்றி இருக்கு. ஆகையினால அவனுடைய டார்கெட் பூரா நம்ம தான். ஆகையினால நம்ம மிகவும் விழிப்புள்ளவர்களாக இருந்து, ஒரு பாவம் செய்கிறவனுக்கு ஒரு வெடிகுண்டு வைக்கிறவனுக்கு 5 நிமிஷம் போதும். ஆனால் அதை காப்பாற்றுறவங்க நமக்கு 24 மணி நேரம் அலர்ட்டாக இருக்கணும். ஆகையதான் சொன்னார், சாத்தானை எதிர்த்து நிலுங்கள், அவன் உங்களை ஓடி போவான். அப்போ எதிர்த்து நிற்கணும். அவன் எப்போ எதிர்த்து நிற்கணும்? அவன் உள்ள வர்றான்னு தெரிஞ்ச உடனேயே பிசாசை. அப்போ உள்ள வர்றது எப்போ தெரியும்? 24 மணி நேரமும் நாம் தேவனுக்குள்ளே இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அவரிடத்திலே நாம் பக்தியாக இருப்போம். ஆனால் அந்த நேரத்தையும் அந்த வேளையும் தேவன் நமக்கு காண்பித்து கொடுப்பார். உடனடியாக நம்ம பிசாசை விரட்டி அவனுடைய தந்திரத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். நமக்கு வரக்கூடிய தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே இப்படி தப்பிக்க வைத்து தேவனும் சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் வேண்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.